நமது கனவுகளை நோக்கி ஓடும் இந்த வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் நாம் சோர்வடைவதுண்டு. யாராவது நம் திறமையை பார்க்க மாட்டார்களா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்குவதும் உண்டு. ஆனால் அடையாளம் என்பது பிறர் நமக்கு கொடுப்பதல்ல, அதை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த கிராமத்து சிற்பியின் கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் கலையரசன் என்றொரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். பெயர் கலையரசன் என்றாலும் அவன் வாழ்க்கையில் பெரிய கலைகளையோ பாராட்டுகளையோ கண்டதில்லை. அவனது ஒரே உலகம் அவனது சிறிய குடிசைக்குள் அவன் செய்யும் மண் சிற்பங்கள் தான். கலைக்கடவுளான பிள்ளையாரில் இருந்து கிராமத்து மக்கள் கொண்டாடும் சிறு தெய்வங்கள் வரை அவன் கைகளில் மண் உயிர் பெற்றது. ஆனால் அவனது சிற்பங்களை யாரும் பெரிய அளவில் கண்டு கொள்வதில்லை. கோயில் திருவிழாக்களில் சிலவற்றை வாங்கி செல்வார்கள், அவ்வளவுதான். கலையரசனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. அவனது கலை உலக புகழ் பெற வேண்டும். அவனது சிற்பங்கள் கலைக்கூடங்களில் இடம் பெற வேண்டும். ஆனால் இந்த சின்ன கிராமத்தில் இருந்து அவனது கலை எப்படி வெளி உலகிற்கு போகும்? யார் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள்? இந்த கேள்விகளே அவனுக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தன. நான் ஒரு பெரிய நகரத்திற்கு போய் என் திறமையை நிரூபிக்க வேண்டும், ஆனால் எப்படி என்று யோசிப்பான். ஒரு நாள் கலையரசன் தன் குடிசை வாசலில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்து அவனுடைய வயதான தாத்தா, என்னப்பா கலை, எதையோ போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு கேட்டார். அதுக்கு கலையரசன், ஒண்ணுமில்ல தாத்தா, என் கைவண்ணத்துல ஒரு பெரிய சிற்பம் செய்யணும்னு ஆசை. ஆனா இதை யார்கிட்ட கொண்டு போறது? என்னோட கலைக்கு ஒரு அடையாளம் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, அடையாளம் தேடாதப்பா, நீயே உனக்கான அடையாளத்தை உருவாக்கு. ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு சூரியன் வந்து ஒளி கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்குமா? இல்ல, அதுவே மண்ணை பிளந்துக்கிட்டு வெளியே வரும். அப்புறம் தானே உலகம் அதை பார்க்கும். அதே மாதிரி நீ உன்னோட கலையை வெளிக்கொண்டு வா. அதை எங்கேயும் கொண்டு போகணும்னு நினைக்காதே, அதுவே மக்களை உன்கிட்ட கொண்டு வரும். தாத்தா சொன்ன வார்த்தைகள் கலையரசனின் மனதில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் முகத்தில் ஒரு தெளிவு. அவன் குடிசைக்கு சென்று தீவிரமாக ஒரு பெரிய சிற்பத்தை செய்ய தொடங்கினான். நாள் கிழமைகள் கடந்தன. தாத்தாவின் வார்த்தைகள் கலையரசனுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்தன. இனிமேல் உலகம் தன்னை கண்டு கொள்ளும் என்றும் காத்திருக்க கூடாது. தானே ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். கிராமத்தின் மையத்தில் உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு எதிரே ஒரு சிறிய பொது இடத்தை தேர்ந்தெடுத்தான். அங்கு கிராமத்து மக்களின் வாழ்வியலை பிரதிபலிக்கும் ஒரு பிரம்மாண்டமான மண் சிற்ப தொகுதியை உருவாக்க தொடங்கினான். நாள் கணக்கில், மாத கணக்கில் கலையரசன் தன் கலைப்பணியில் மூழ்கினான். கிராம மக்கள் வியப்புடன் அவனது முயற்சியை பார்த்தனர். சிலர் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தனர், சிலர் உணவு கொடுத்து வந்தனர். மெல்ல மெல்ல ஒரு பிரம்மாண்டமான கிராமிய காட்சி சிற்பமாக உருப்பெற்றது. வயலில் வேலை செய்யும் விவசாயிகள், மீன் பிடிக்கும் மீனவர்கள், குடம் சுமந்து செல்லும் பெண்கள், விளையாடும் குழந்தைகள் என கிராமத்தின் அத்தனை அழகும் அந்த சிற்பத்தில் உயிர் பெற்றது. ஒரு நாள் அந்த சிற்பம் முழுமையடைந்தது. கிராமமே அங்கே கூடி நின்றது. அது ஒரு சாதாரண மண் சிற்பம் அல்ல, அது மண்ணாடிப்பட்டியின் ஆத்மா. கிராமத்து மக்கள் கலையரசனின் கலைத்திறனை பார்த்து மலைத்து போனார்கள். செய்தி பக்கத்து கிராமங்களுக்கு பரவியது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களும் சிற்பத்தை பார்க்க வர தொடங்கினர். சில வாரங்களில் மாவட்டத்தின் முக்கிய செய்தித்தாளில் கலையரசனின் கலைப்படைப்பு பற்றிய ஒரு கட்டுரை வெளியானது. கலையரசன் உலகம் அவனை அடையாளம் காண காத்திருக்கவில்லை. அவனே ஒரு அடையாளத்தை உருவாக்கினான். அவனது கலை அவனை தேடி மக்களை வரவழைத்தது. வெளி மாவட்டங்களில் இருந்து கலை ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள், ஏன் சில கலைஞர்களும் மண்ணாடிப்பட்டிக்கு வர தொடங்கினர். சிலர் கலையரசனின் சிற்பங்களை விலைக்கு வாங்க விரும்பினர். சிலர் தங்கள் ஊர்களிலும் இது போன்ற சிற்பங்களை உருவாக்க கேட்டனர். கிராமத்திற்கு ஒரு புதிய வெளிச்சம் பிறந்தது. கலையரசன் தற்போது ஒரு சிற்ப கலைஞனாக புகழ் பெற்றுள்ளான். அவனது சிறிய குடிசை ஒரு பெரிய கலைக்கூடமாக மாறியிருக்கிறது. பல மாணவர்கள் அவனிடம் சிற்பக்கலை கற்கிறார்கள். அவன் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் சிற்பங்களை உருவாக்குகிறான். ஒரு பெரிய கலைக்கூடத்தில் அவனது சிற்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. ஆம் நண்பர்களே, கலையரசன் இன்று ஒரு பிரபலமான சிற்பி. அவனது கிராமம் கலை கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. உலகம் உன்னை அடையாளம் காணும் வரை காத்திருக்காதே, நீயே உனக்கான அடையாளத்தை உருவாக்கு.
என்ற இந்த மேற்கோளுக்கு கலையரசனின் வாழ்க்கை ஒரு வாழும் உதாரணம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கிறது. அதை வெளிக்கொணர நாம் யாருக்காகவும் காத்திருக்க தேவையில்லை. நமது உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் நாமே நமக்கான பாதையையும் அடையாளத்தையும் உருவாக்க முடியும். உங்கள் கனவுகளை நோக்கி தைரியமாக செல்லுங்கள். மீண்டும் ஒரு ஊக்கமளிக்கும் கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.